இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நீங்க யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் தன் திருமறை கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பார்த்து அல்லாஹ் தபாரக வ தஆலா நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? قال اسلمت لرب العالمين நான் உடனடியாக இந்த உலகத்தை படைத்து ஆட்டி படைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் அடிபணிந்து விட்டேன் என்று உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தீனுடைய அளவு, அவருடைய ஈமானுடைய அளவு எவ்வளவு இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்கு கூட அவர் மாறு செய்யாதவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக, அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா தஆலா உஸ்வத்துன் ஹஸனா, அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்கிறது, அவருடைய வாழ்வை நீங்கள் படித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப தன் திருமறையில் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி இன்னொரு இடத்துல சொல்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு இந்த அளவுக்கு தர்ஜா கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான். وَإِذْ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ அல்லாஹ் தபாரக வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பல வழிகளில சோதிச்சிருக்கின்றான். அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்றான், وَإِذْ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை சோதித்தானோ فَأَتَمَّهُنَّ அந்த அத்தனை சோதனைகளையும் அவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த அத்தனை சோதனைகளையும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான். அதன் காரணமாக தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். அதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா திருமறையில் இப்ராஹிமுடைய அந்தஸ்தை காட்டுவதற்காக வேண்டி சொல்கின்றான். பாருங்கள், قال إني جاعلك للناس إماما நிச்சயமாக நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த முழு மனித சமுதாயத்துக்கு இமாமாக தலைவராக ஆக்கி வைத்திருக்கின்றேன் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில சம்பவங்கள் இன்று இந்த நாளை சிறப்பூட்டும்படி இருக்கிறது. அதை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு பல விதமாக சோதனைகள் எல்லாம் கொடுத்திருக்கின்றான்னு சொல்லியிருந்தேன் நானு. அதுல முதலாவது சோதனையாக நான் இங்க சொல்ல விரும்புவது என்னவென்றால், அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வயோதிகம் அடைந்த காலத்தில், சரிங்களா, அவர்களுடைய முதுகு தண்டு எல்லாம் வளைந்து போன அந்த வயோதிகம் காலத்தில், அவருடைய மனைவி மனத்துத்தன்மை அடைந்த அந்த ஒரு காலத்தில் அல்லாஹ் தஆலா